தாய்மடியில் தவழுகின்ற குழந்தைய போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கவலை இல்லையே, கலக்கமில்லையே. கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே நான், கர்த்தர் பிடித்து கொண்டே. கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கவலை இல்லையே, கலக்கமில்லையே. கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே நான், கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே. எதை குறித்தோ பயம் இல்லையே, என் நேசர் எதை குறித்தோ பயம் இல்லையே, என் நேசர் நடத்துகிறேன். எதை குறித்தோ பயம் இல்லையே, என் நேசர் நடத்துகிறேன். எதை குறித்தோ பயம் இல்லையே, என் நேசர் நடத்துகிறேன். கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கவலை இல்லையே, கலக்கமில்லையே. கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே நான், கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே. கவலை இல்லையே, கலக்கமில்லையே, ஓ கலக்கமில்லையே. கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே நான், கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே. எதை குறித்தும் பயம் இல்லையே, என் நேசர் நடத்துகிறேன். எதை குறித்தோ ஓ என் நேசர் நடத்துகிறேன். எதை குறித்தும் பயம் இல்லையே, என் நேசர் நடத்துகிறேன். எதை குறித்தும் பயம் இல்லையே, என் நேசர் நடத்துகிறேன். எதை குறித்தோ என் நேசர் நடத்துகிறேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தைய போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தைய போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் சாய்ந்து விட்ட குழந்தை அப்படின்னா தகப்ப தேவனையே முழுமையாய் நம்பி இருக்கிறது. அந்த குழந்தை என்ன செய்ய அம்மா மடியில் ஏறி உட்காந்துடுச்சுன்னா அது முழுசும் யாரை நம்பி இருக்குதுன்னா அந்த தாயையே நம்பி இருக்கிறதை போல இன்னைக்கு முழுவதும் நம்முடைய மனதை முழுவதும் கர்த்தரையே நம்பி இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். முழுவதும் கர்த்தரையே நம்பி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம முழுவதும் தேவனையே நம்ம என்ன செஞ்சுருக்கணும், நம்பி இருக்கணும். கர்த்தரை என்ன செய்யணும், நம்பி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம முழுவதும் ஆண்டவர் தான் என்ன செஞ்சுருக்கணும், நம்ம நம்பி இருக்கணும். ஆண்டவரையே நம்ம என்ன செஞ்சுருக்கணும், நம்பி இருக்கணும்னு கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அப்படி முழுவதும் கர்த்தரையே நம்பி இருக்கும்போது தான் நாம் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற முடியும். நாம் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் ரீசனாக நம்ம கரண்ட்டில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றணும் அப்படின்னா தேவனை மட்டும் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், நம்பி இருக்கணும். ஆண்டவரை மட்டுமே நம்ம நம்பி இருக்கணும். ஆண்டவரை மட்டும் நம்ம நம்பி இருந்தால் தான் நாம் சந்தித்து கொண்டிருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் கர்த்தர் அந்த காலையில் என்ன செய்ய முடியும்னா மாற்ற முடியும். ஆண்டவரை மட்டுமே நம்ம என்ன செஞ்சுருக்கணும், நம்பி இருக்கணும். எப்படி ஒரு குழந்தை தாயை மட்டுமே நம்பி அது மடியில் விழுந்து கிடக்குமோ அதை போல் நாம் தேவனை மட்டுமே என்ன செஞ்சுருக்கணும், நம்பி இருக்கணும். இதை தாவீது வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். 1 நாளாகமம் 21 அதிகாரத்தில் ஒரு சின்ன தவறு ஒரு வாழ்க்கையில் என்ன செய்யுது,
நடக்குது. அந்த சின்ன தவறு நடந்தாலும் அதனால் அவர் என்ன செய்கிறார்? பாதிக்கப்படுகிறார். சின்ன தவறில் அவர் பாதிக்கப்படுகிறார். அப்படி பாதிக்கப்படும் போது அவருக்கு வருகிற பாதிப்பில் 3 விதமான பிரச்சனையை தேவன் என்ன செய்கிறார்? அவருக்கு அனுமதிக்க சொல்கிறார். ஒன்று 3 வருஷம் பஞ்சமோ, இல்லை 3 மாதம் உன் சத்துருகளில் துரத்துதலோ, அடுத்து சொல்கிறாரு 3 நாட்கள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலில் எங்கும் கொள்ளை நோயை வருவிக்க பண்ணுவதோ அப்படின்னு சொல்லும்போது தாவீது சொல்கிற ஒரு காரியம். என்ன காரியம் தாவீது சொல்கிறாரு? அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையில் விட, ஏன்னாக்க கர்த்தர் என்ன செய்ய முடியும்? அவருடைய இரக்கம் மகா பெரியதுன்றார் இல்லையா? அவருடைய இரக்கங்கள் மகா பெரியதுன்றார். இப்போ தாவீது எதை நம்பலைன்னா 3 வருஷம் பஞ்சம், அதை நம்பலை. இந்த 3 வருஷம் பஞ்சத்தை எப்படி போக்கலாம் அப்படின்னா ஏகப்பட்ட டன்னு கணக்கான தங்கத்தை சேர்த்து வச்சிருக்கிறார். யார்? தாவீது. 26ஆம் அதிகாரத்தில் 1,00,000 தாளந்து தங்கத்தை யார் கையில் கொடுக்குறாருனா மக சாலமோன் கையில் கொடுக்குறார். அதை விட்டுட்டு 29ஆம் அதிகாரத்தில் 120 தாளந்து தங்கத்தை அவர் பர்சனலாக என்ன பண்ணியிருக்கிறார்? சேர்த்து வச்சிருக்கிறார். அப்போ என்ன நினச்சிருக்கலாம்? சரி 3 வருஷம் பஞ்சமா, அப்போ என்ன செய்யலாம்? இவ்வளோ தங்கம் இருக்குது, நம்ம எதை பண்ணி வச்சுக்கலாம், இதையெல்லாம் வச்சு இந்த பஞ்சத்தை நம்ம போக்கிக்கலாம் அப்படின்னு தாவீது என்ன செய்யலைன்னா அவர் நம்பலை. எதை? தான் சேர்த்து வச்சிருக்கிற தங்கத்துக்கு மேலே தாவீதுக்கு என்ன இல்லைன்னா நம்பிக்கை வைக்கலை. நம்பிக்கை அது மேலே வைக்கல, அது வைக்கல. எவ்வளவு தங்கம் இருந்தாலும் 3 வருஷம் தானே, அது என்ன சும்மா 3 நாள் மாதிரி என்ன செஞ்சிடும்? அது போயிடும். 3 வருஷம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு 3 நாள் மாதிரி என்ன பண்ணிடும்? அது போயிடும் அப்படின்னு நினச்சி தாவீது என்ன செஞ்சுருக்கலாம்? அந்த 3 வருஷ பஞ்சத்தை அவர் செலக்ட் பண்ணியிருக்கலாம். யார்? தாவீது என்ன பண்ணியிருக்கலாம்? 3 வருஷம் பஞ்சம். அப்போ இது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஜனங்களுக்கு தானே பிரச்சனை. ஒருவேளை நமக்கு என்ன கிடையாது? ஏகப்பட்ட தங்கத்தை நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம், ஏகப்பட்ட வெள்ளியை நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம், நிறுத்த முடியாத வெண்கலத்தை இரும்பையும் சேர்த்து வச்சிருக்கிறோம், எவ்வளவோ காசு என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம பேங்கில் சேர்த்து வச்சிருக்கோம், ஏகப்பட்ட காசு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியாக நம்ம பஞ்சத்தை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தாவீது என்ன செய்யலைன்னா தங்கத்தை செலக்ட் பண்ணிக்கல. இன்றைக்கி ஒரு பிரச்சனைனா சரி விட இருக்குதில்ல, அதை வச்சு பார்த்துக்கலாம், இது இருக்குதில்ல அதை வச்சு என்ன பார்த்துக்கலாம். ஒரு தேவையா உடனே என்ன செய்யலாம்? இருக்குதில்ல அதை எடுத்து என்ன பண்ணு இருக்குதில்ல அதை வச்சு பண்ணிக்கோ, இருக்குதில்ல. ஒரு தேவை வருதுன்னா எதை நம்ம சேர்த்து வச்சுருக்கிறோமோ இல்லை ஒருவேளை நம்ம கையில் இருக்குதோ அதை வச்சு நம்ம என்ன செய்ய பார்க்குறோம்? இன்றைக்கி எடுத்து செலவு பண்ண பார்க்குறோம். இது முற்றிலும் 100க்கு 100 தவறான கருத்து. எது இருக்குது நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். அந்த எண்ணங்கள் இன்றைக்கி முழுக்க தவறான எண்ணங்கள். ஏன்னாக்க நம்ம எதை சார்ந்துக்கிட்டோம்? நம்ம கையில் இருக்கிற பொருட்களை சார்ந்துக்கிட்டோம். இப்போ விளங்குற மாதிரி சொல்லி வச்சுக்கோங்க, ஒரு 10,000 ரூபாய் வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1000 ரூபாய் தேவை வருது. என்ன செய்வோம்? நமக்கு என்ன எண்ணம் வரும்? தான் 10,000 ரூபாய் இருக்குதில்ல, அப்போ என்ன செய்யலாம்? அதில் ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கலாம் விடு, அந்த எண்ணம் வரும் இல்லையா? இந்த எண்ணத்தை இன்னைக்கு மாற்றணும்னு கர்த்தர் விரும்புகிறார். 10 ரூபாய் தேவை வந்தாலும் சரி, 10,000 ரூபாய் தேவை வந்தாலும் சரி, நம்ம யாரை தான் நோக்கி பார்க்கணுன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுங்க, எனக்கு 1000 ரூபாய் தேவையை நீங்கள் சந்தித்து கொடுங்க. கர்த்தர் அந்த 1000 10,000லேருந்து 1000 ரூபாய் எடுத்துக்கணும்னு சொன்னால் நம்ம எடுக்கணுமே ஒழிய, ஆனால் நம்ம எண்ணம் எது மேலே போயிடக்கூடாது. 10,000 ரூபாய் இருக்குல்ல, அதில் என்ன செய்யலாம்? ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கலாம், ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கலாம், ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கலாம், ஒரு 5000 ரூபாய் எடுத்துக்கலாம். அந்த எண்ணங்கள் நமக்கு வருமானால் நம்ம எதை சார்ந்து கொண்டோம்? இருக்கிற பொருட்களை சார்ந்து கொண்டோம் ஒழிய நாம் எதை சார்ந்து கொள்ளணும்னா கர்த்தரை நம்ம சார்ந்து கொள்ளவில்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கர்த்தரை நம்ம சார்ந்து கொள்ளணும். அப்போ நம்ம இருக்கிற பொருட்கள் எவ்வளோ வேணாலும் நமக்கு இருக்கலாம், எவ்வளோ வசதிகள் வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ பொருட்கள் வேணாலும் இருக்கலாம். எவ்வளவு பொருள் இருந்தாலும் நம்ம எதை சார்ந்து கொள்ளக்கூடாதுன்னா பொருட்களை சார்ந்து கொள்ளக்கூடாது. பொருட்களை சார்ந்து கொள்ளக்கூடாது. எப்படி ஒரு குழந்தை அம்மாவை மட்டுமே முழுசாக நம்பி அது மடியில் விழுந்து கிடக்கும். அதே அம்மா என்ன பண்ணாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, நம்மளை தூக்கி அரவணைச்சாலும் சரி, நம்ம தூக்கி வெளியில் போட்டாலும் சரி, முழுக்க அந்த அம்மாவையே இந்த குழந்தை நம்பி இருக்கிறத போல இன்னைக்கு முழுக்க 1% கூட குறையாமல் நம்ம ஆண்டவரையே நம்பி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? நம்பி இருக்கணும். இதுக்கு மாற்றுக்கத்தை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். துளி அளவு கூட வேறு எந்த நம்பிக்கை நமக்கு வரக்கூடாது. இதே வேத பகுதியை தான் நம்ம ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம கவனிச்சிருக்கிறோம். இதே வேத பகுதி தான்
ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது தேவனால் வரும் கோபத்தை என்ன செய்வேன், என்னால் வரும் கோபத்தை மாற்றுவேன்னு சொல்லி நம்ம இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது இந்த வேத பகுதியை தான் முதல்ல நம்ம கவனிக்க ஆரம்பித்தோம். தாவீது போக வேண்டிய இடத்துல போய் என்ன செய்யணும், ஜெபிக்க சொன்னார். போக வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ணு, போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா காத்து ஜெபம் பண்ணுறார். காத்து சொல்கிறார் இல்லையா, காத்து சொல்கிறார் இல்லையா. 20 நாளைக்குள்ளேயே மறந்துட்டீங்க, எல்லாத்தையும் 20 நாளைக்குள்ளேயே மறந்துட்டீங்க. ஜெபத்தை ஆரம்பிக்க முதல்ல நாளில் இதை தான் பிரசங்கம் பண்ண. என்ன பிரசங்கம் பண்ணோம், என்னால் வரும் கோபத்தை என்ன செய்வேன், உனக்கு மாற்றுவேன் அப்படின்னு. அதுக்கு என்ன செய்யும், போக வேண்டிய இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணு. போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அது நான் சொல்கிறேன், அதை தான் பண்ணணும்னு சொல்கிறேன். அதை தான் என்ன செஞ்சோம், ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது அதை தான் பண்ணோம். என்ன பண்ணோம், போக வேண்டிய இடத்துக்கு போய் என்ன செய், ஜெபம் பண்ணுன்னு. அந்த ஜெபத்தை முடிக்கிற கண்டிஷனையும் அதே வேத பகுதியில் கொண்டு வந்து கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா முடிக்கிறார். அன்னைக்கு போக வேண்டிய இடத்துக்கு போய் என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. இன்றைக்கி என்ன விரும்புகிறாருன்னா, ஸோ கர்த்தரையே முழுக்க 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 கர்த்தரையே நம்ம என்ன செஞ்சுருக்க வேண்டும், நம்பி இருக்க வேண்டும். ஆண்டவரையே நம்ம நம்பி இருக்கணும். வேறு யாரையும் என்ன பண்ணக்கூடாது, வேறு எதையும் முதல் நம்பக்கூடாது. எவ்வளவோ தங்கம் இருக்குது தாவீது கட்ட, எவ்வளவோ வெள்ளி இருக்குது தாவீது கட்ட, எவ்வளவோ வெண்கலம் இருக்குது, எவ்வளவோ காசு இருக்குது, எவ்வளவோ பணம் இருக்குது. ஆனால் 3 வருஷம் தானே, சரி விட என்ன செய்யலாம், ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துடலாம். 2 ராஜாக்கள்ல 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரமாக 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பஞ்சம் இல்லையா, சத்ரு முற்றுகை பெலிஸ்தர் முற்றுகை போடுறாங்க, பயங்கரமான பஞ்சம், பிள்ளைகளையே வெட்டி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொடுமையான பஞ்சம். என்ன கிடைக்குது, மாவு கிடைச்ச உடனே என்ன செய்கிறான், எல்லாருக்கும் அள்ளி கொடுத்து போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்னா மாவு அள்ளி கையில் கொடுத்து ஒரு படி மாவு 2-3 வார்கோதுமை எல்லாம் அள்ளி கொடுத்து என்ன செய்கிறான், இப்போ பஞ்சத்தை போக்குறதுக்கு வழி என்னவோ அதை செஞ்சு கொடுத்துட்டார். அப்போ தாவீது என்ன பண்ணியிருக்கலாம், பஞ்சத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இருக்கிற தங்கத்தை என்ன பண்ணலாம், ஆளுக்கு கொஞ்சம் கையில் கொடுத்து போய் என்ன பண்ணுங்க, எல்லா பஞ்சத்தை போக்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி ஈஸியாக செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் தாவீது சொல்கிறாரு, என் கையில் எவ்வளவு தங்கம் இருந்தாலும், எவ்வளவு வெள்ளி இருந்தாலும், எவ்வளவு வெண்கலம் இருந்தாலும் நான் எதை செலக்ட் பண்ண, எதை சார்ந்து கொள்ள மாட்டேன். என் கையில் இருக்கிறத வச்சு நான் என்ன செஞ்சுக்க மாட்டேன், நான் சார்ந்து கொள்ள மாட்டேன். கையில் இருக்கிறத நான் என்ன செஞ்சுக்க மாட்டேன், நான் சார்ந்து கொள்ள மாட்டேன்றது தாவீதினுடைய ஆழமான கருத்து. என் கையில் இருக்கிறத என்ன செய்ய மாட்டேன், நான் சார்ந்து கொள்ள மாட்டேன். என் கையில் இருக்கிறத வச்சு நான் எதை என்ன பண்ணிக்க மாட்டேன், நான் சார்ந்து கொள்ள மாட்டேன்றது தாவீதினுடைய ஆழமான கருத்து. அப்போ இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன செஞ்சக்கூடாது, சார்ந்து கொள்ளக்கூடாது. நம்ம கையில் எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ காசு இருக்கட்டும், எவ்வளோ பணம் இருக்கட்டும், எவ்வளோ செல்வம் இருக்கட்டும், எவ்வளோ காரியம் இருக்கட்டும், எதையும் 10 ரூபா தேவைன்னா கூட முழங்கால போடணும். ஆண்டவரே எனக்கு 10 ரூபா தேவை, எனக்கு தாங்க. கர்த்தர் இருக்கிறதுலேருந்து எடுத்துக்கோன்னு உணர்வு வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், அதில் போய் எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எடுத்தவொன்னு என்ன வந்துடக்கூடாது, நம்மக்கிட்ட தான் இருக்குதே அதை எடுத்துக்கலாம், தான் இருக்குதே அதை எடுத்துக்கலாம், தான் பேங்க்கில் இருக்குதே அதை எடுத்துக்கலாம், தான் பீரோடு இருக்குதே அதை எடுத்துக்கலாம், நம்ம அவங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கிறோமே அதை வாங்கிக்கலாம். இந்த எண்ணங்கள் முற்றிலுமாக நம்மை விட்டு தவிர்க்க வேண்டும், நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று கர்த்தர் ஆழமாக விரும்புகிறார். என்ன செய்யவே கூடாது, இருக்கிறத வச்சு எடுத்து பண்ணிக்கலாம், தான் இருக்குது. இப்போ கர்த்தர் ஜெபம் பண்ணலன்னா எதுக்காக போய் ஜெபம் பண்ணுறது, தான் கையில் இருக்குதில்ல, அப்புறம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார்ல, கர்த்தர் அதுதான் கொடுத்தாருன்னு தெரியுமா நமக்கு. 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1000 ரூபாய் தேவை. இப்போ சரி ஜெபம் பண்ணலான்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, தான் இருக்குதில்ல 10,000 ரூபாய், அதில் ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கோங்க, இது கர்த்தர் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லுவாரா. ஆனால் கர்த்தர் சொல்லணும், கர்த்தர் என்ன செய்யணும், கர்த்தர் சொன்ன அந்த 10,000 எதுக்கு கொடுத்தாருன்னு கர்த்தருக்கு தான் தெரியும், அதை ஏன் வச்சிருக்கிறாருன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். அந்த பையன் கையில் 5 அப்போ 2 மீன் கொடுத்து வச்சிருந்தாருல, எது கொடுத்து வச்சிருந்தாரு, இப்போ முதல் நாளே எல்லாருக்கும் அடுத்து தானம் பண்ணியிருந்தா என்ன இருக்கும், 3 நாளாக உட்காந்து ஜெபம் பண்ணி இருக்கிறாங்களா, 3 நாளாக உட்காந்து ஜெபம் பண்ணி இருக்கிறாங்களா. ஒரு பையன் கையில் எவ்வளோ இருக்குது, 5 அப்போ 2 மீன் இருக்குதா. சரி, இதை முதல் நாளே அந்த பையன் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தானே என்ன இருக்கும், கடைசியாலும் மொத்த பேரும் பட்னியாக போயிருப்பாங்க இல்லையா. அப்போ அந்த பையன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான், அந்த பையன் எப்படி வச்சிருக்கிறான், அது கரெக்டாக வச்சிருக்கிறான் இல்லையா. அவன் எவ்வளோ சாப்பிட்டா என்ன பண்ணுவான், ஆனால் என்ன பண்ணி வச்சிருக்கிறான், அந்த 5 அப்போ 2 மீனையும் அவன் கரெக்டாக வச்சிருக்கிறான் இல்லையா. எப்போ கர்த்தர் குடுன்னும் போது என்ன பண்ணான், அப்படி டக்கு எடுத்து கொடுத்துட்டான் பார்த்தீங்களா. கர்த்தர் குடுன்னு உடனே என்ன பண்ணிட்டான், அப்படி எடுத்து கையில் கொடுத்துட்டான் பார்த்தீங்களா.
இதை யோவான் தான் எழுதுவார். எனது ஒரு சிறு பையன் இருக்கிறான், இவன் கையில் 5 அப்பம் 2 மீன் இருக்கணும், யோவான் தான் எழுதுவார். அதை மத்தேயு எழுத மாட்டார், மார்க் எழுத மாட்டார். உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தான் மத்தேயு சொல்லுவார், மார்க் அதை தான் சொல்லுவார். ஆனால் யோவான் தான் சொல்லுவார், இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவன் கையில் ஒரு 5 அப்பமோ 2 மீனில் 5 அப்பமோ 2 மீன் என்ன செய்யுது அவன் கையில் தான் இருக்கிறது, சின்ன பையன்கிட்ட தான் சொல்லுவார், மார்க் யோவான் தான் சொல்லுவார். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. அப்போ எத்தனை நாளாக இருக்கிறாங்க? 3 நாளாக இருக்கிறாங்க இல்லையா? 3 நாளாக உட்காந்து ஜெபம் பண்ணி இருக்கிறாங்களா? இந்த பையன் முதல் நாளே எடுத்து பக்கத்து ஃப்ரெண்டு கொடுத்துட்டு அந்த ஃப்ரெண்டை கொடுத்தேன் இருக்குதே எடுத்து கொடுங்க எல்லாம் கொடுத்துருந்தா என்ன இருக்கும்? 3 நாள் எல்லாரும் போகும்போது எல்லாம் பசியும் பட்டினுமா போய் சேர்ந்துருப்பாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், என்னது கர்த்தர் உனக்கு கொடுக்குறாருன்னா எதுக்கு கொடுக்குறாரு நமக்கு தெரியாது, எப்போதுக்கு செலவு பண்ண நமக்கு தெரியாது. என்ன செய், அமைதியாக எடுத்து வச்சுடு, அமைதியாக எடுத்து வச்சுடு. அப்போ என்ன செய்ய, கர்த்தர் எடுக்க சொன்னால் எடு, கர்த்தர் எடுக்க சொல்லலையா கர்த்தரை கேளு. 10 ரூபா தேவைக்கும் கர்த்தரை பாரு, 10,000 ரூபாய் தேவைக்கும் கர்த்தரை பாரு, 10 லட்ச ரூபா தேவைக்கும் கர்த்தரை பாரு. கர்த்தரை பார்த்துட்டோன்னா கர்த்தர் என்ன செய்வார்? அதை தான் தேவன் விரும்புகிறார். இருக்கிறது மேலே உனக்கு என்ன வரக்கூடாது? நம்பிக்கை வரக்கூடாது. இப்போ தாவீதுக்கு என்ன வரல? இப்போ 3 வருஷம் பஞ்சம் என்ன வந்திருக்கணும்? தாவீதுக்கு என்ன வந்திருக்கணும்? 3 வருஷம் தானே, சும்மா 3 நாள் மாதிரி போயிட விடுப்பா. எவ்வளோ தங்கம் இருக்குது? லாரியாக வச்சுருக்கிறான் தங்கத்தை, லாரியாக வச்சுருக்கிறார் தங்கத்தை. ஒரு ஆளுக்கு நான் சொல்கிறேன், கொஞ்சம் தங்கத்தை எடுத்து கொடுத்தா என்ன பண்ணிட்டு போகிறான்? பஞ்சத்தை போய்க்கிட்டு போகிறான். விடு, அப்படி நினச்சிருக்கணுமா? அப்படி நினச்சிருக்கணுமா? இங்கே மட்டுமில்ல, எங்கே பஞ்சம் வந்தாலும் தாவீது யாரை தான் பார்ப்பார்னா கர்த்தரை தான் பார்க்குறேன். என்ன செய்கிறாரு? நான் என் தங்கத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், சார்ந்து கொள்ள மாட்டேன். என் கிட்டக்கிற வெள்ளியை நான் சார்ந்து கொள்ள மாட்டேன். 10 லட்சம் தாளந்து வெள்ளிக்குது, 1 லட்சம் தாளந்து தங்கம் இருக்குது, 10 லட்சம் தாளந்து வெள்ளி இருக்குது, அளவுக்கு அதிகமான வெங்கலம் இருக்குது, இரும்பு இருக்குது, இவ்வளவு நடக்குதில்ல. என்ன செய்யலாம்? ஆனாலும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம், விடு அப்படின்னு சொல்லிட்டு தாவீது எதை சார்ந்து கொள்ளனா தான் கையில் இருக்கிறத வச்சு அவன் சார்ந்து கொள்ளலை. 2வது பார்க்குறோம், எதை சார்ந்து கொள்ள தாவீது 2வது கர்த்தர் சொல்கிறார், 3 மாதம் சத்துருனுடைய பின்தொடர்ன்றாரா. காத்து என்ன சொல்கிறாரு? 3 வருஷம் பஞ்சமா. அடுத்து என்ன சொல்றாரு? 3 மாதம் சத்துருவை பின்தொடர்வதா. அப்படியா? இப்போ தாவீதுக்கு யார் இருக்கிறான்? நான் சொல்கிறேன், அப்படி தனியாக செஞ்சா போதும் இல்லையா? மொத்தமாக வெட்டி சாக்கினாலும் யார்கிட்ட இருக்கிறான்னா தாவீது இருக்கிறான். அடுத்தவர்களையும் சார்ந்து கொள்ளக்கூடாது, அடுத்தவைகளையும் சார்ந்து கொள்ளக்கூடாது, அடுத்தவர்களையும் சார்ந்து கொள்ளக்கூடாது. நம்ம கூட 1000 பேருக்கு உதவி செய்வதற்கு, நமக்கு ஒத்தாசை பண்ணுவதற்கு ஏகப்பட்ட பேர் இருக்கலாம். நம்ம சொன்ன உடனே செய்வதற்கு எவ்வளவோ பேர் இருக்கலாம். நான் சொல்ல, ஒரு நபரையும் நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது என்பது கர்த்தருடைய ஆணித்தரமான எண்ணம். கூட யாரும் இருக்கு? தாவீது கூட யாரும் இருக்கிறான்? யோவாப் இருக்கிறாரா? அபிசாய் இருக்கிறாரா? யோவாப் இருக்கிறாரா? ஆசைகள் இருக்கிறானா? ஆசைகள் யாரு? கலைமானில் போல ஓடுற ஒரு ஆள். யோவாப் யாரு? அப்படி அந்த எபூசியன் யார் பிடிக்கிறவன்னா ஊனா போதும். அடுத்து என்ன செய்ய முடியும்? மொத்த பேர் சாச்சி ஒரு ஊரையே பிடிச்சி கையில் கொடுக்க என்னவா இருக்கிறாரு? ரெடியாக இருக்கிறாரு. நான் சொல்ல அந்த சீதம் அம்மோன் புத்தருக்கு போனக்கு அங்கே முற்றுக்கு போட்டு 1 லட்சம் ஒரு தாளந்த தங்கத்துக்கு தாவீது தலைக்கு மேலே வைக்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கிறாரு. தாவீதுகள் எப்படி பண்ணிருக்கிறாங்க? பயங்கரமான சேவை இருக்கிறாங்க. 2 சாமுவேல் 24 நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர லிஸ்டே இருக்குது. யார் கூட? தாவீது கூட இருக்கிற பராக்கிரமசாலிகளை வச்சு ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. அப்போ தாவீது என்ன சார்ந்திருக்கணும்? என் கூட எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, என்கிட்ட எவ்வளோ பெரிய நபர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, எவ்வளோ திறமை உள்ளவங்களெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் யாரை சார்ந்து கொள்ளலைன்னா தான் கூட இருக்கிற நபர்களை என்ன செய்யலை, அவர் சார்ந்து கொள்ளலை. அப்போ 2வது அவர் எதை செலக்ட் பண்ணியிருக்கலாம்? 3 மாதம் தானே. 3 மாதம் எப்படி போயிடும்? சும்மா 3 நிமிஷம் மாதிரி போய்டும். 3 என்ன செய்யணும்? 3 மணி நேரம் போய்டும். 3 நாள் மாதிரி என்ன போய்ட போகுது? 3 மாதம் எப்படி போக? அப்படி சும்மாடி போய்ட போகுது. அப்போ 3 மாதம் செலக்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? அவர் 3 மாதம் செலக்ட் பண்ணல. ஏன்? என் கூட இருக்கிறவங்களாம் யார்? மனிதர்கள். அவங்க எப்போ வேணாலும் என்ன செய்யலாம்? பாதிக்கப்படலாம். எப்போ வேணாலும் என்ன செய்யலாம்? கைவிடப்படலாம். எப்போ வேணாலும் என்ன செய்யலாம்? என்ன விட்டு விலகி நிற்கலாம். எப்போ வேணாலும் எதை வேணாலும் என்ன செய்யலாம்? நடக்கலாம். நான் யாரை சார்ந்து கொள்ள மாட்டேன்? அடுத்தவர்களையும் நான் என்ன செய்ய மாட்டேன்? சார்ந்து கொள்ள மாட்டேன். அடுத்தவைகளையும் நீங்கள் நம்ம சார்ந்து கொள்ளக்கூடாது, அடுத்தவர்களையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சார்ந்து கொள்ள. எவ்வளோ வேணா இருக்கட்டுங்க, அதை சார்ந்துக்காதீங்க. எவ்வளோ வேணா இருக்கட்டும், ஒவ்வொரு தேவைக்கும் எங்கே போய் நிற்கணும்? முழங்கால் போட்டு நிற்கணும், கத்தை நோக்கி பார்க்கணும்.
ஒவ்வொரு தேவைக்கும் சின்ன தேவையா ஆண்டவரே அப்படி பார், சின்ன தேவையா கர்த்தரை நோக்கி பாருங்க, பெரிய தேவையா கர்த்தரை நோக்கி பாருங்க. ஒவ்வொரு தேவைகளுக்கும் நாம் கர்த்தரையே நோக்கி பார்த்தோன்னு சொன்னால் கர்த்தர் நம்மை நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு அதை அப்போ தான் மாற்ற முடியும். நாம் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனை ஒவ்வொரு காரியத்துக்கும், சின்ன சின்ன காரியத்தை கூட நம்ம யாரை பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். எப்போதுமே எவ்வளோ கொடுத்துருந்தாலும் அதை சார்ந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா திரும்ப திரும்ப வார்த்தை சொல்லிகிட்டே இருக்கிறா. யாரோ அதை பண்ணியிருக்கிறோம், என்ன பண்ணுறோம்? இருக்கிறத வச்சு தான் இருக்குதே அதை எடுத்து பண்ணிக்கலாம், இருக்குதே அதை எடுத்து செஞ்சுக்கலாம், தான் இருக்குதில்ல அப்புறம் என்ன போயிட்டு அப்படின்னு யாரோ இருக்கிறத போல் நான் ஆவியில் உணர்கிறேன். அந்த வார்த்தை திரும்ப திரும்ப கற்று சொல்கிறா, என் வார்த்தை திரும்ப சிந்தையில் போடுறா. உன் கையில் எவ்வளவு இருந்தாலும் அதை சார்ந்து கொள்ளாத, நீ என்ன மட்டும்தான் சார்ந்து கொள்ள வேண்டும், என்னை மட்டும்தான் நம்பி நீ வாழ வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆணித்தரமாக அந்த வார்த்தையை வாழ விழுந்துட்டே இருக்கு. எவ்வளோ வேணா உங்கள் இருக்கட்டும், எத்தனை லட்சங்கள் வேணா இருக்கட்டும், எத்தனை ஆயிரங்கள் வேணா இருக்கட்டும், எவ்வளோ தங்கம் வேணா இருக்கட்டும், அதை எல்லாம் என்ன பண்ணாத, சார்ந்துக்காத. நீ யாரை மட்டும் தான் நம்பி வாழணும், என்னை மட்டும்தான் நம்பி வாழ வேண்டும் என்று கர்த்தர் ஆழமாக விரும்புகிறார். சின்ன தேவை இருந்தாலும் சரி, 5 ரூபாய் தேவைன்னா கூட ஆண்டவரேன்னு பாரு, 50 ரூபாய் தேவைன்னா கூட ஆண்டவரேன்னு பாரு, 5000 ரூபாய் தேவை கூட ஆண்டவரேன்னு பாரு. இதை தான் பார்க்க வேண்டும், இப்படி தான் செய்ய வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். ரெண்டாவது பார்க்குறோம், அடுத்தவர்களை என்ன செய்யாத, நம்பாத. அடுத்தவங்க யாரு? நமக்கு உயிரே கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க கூட இருப்பாங்க, நமக்காக உயிரையே கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க கூட இருப்பாங்க, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன், எதை வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருப்பாங்க. அடுத்தவர்களையும் நம்பக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். அடுத்தவர்களையும் நம்பக்கூடாதுன்னு கர்த்தர் ஏன் 3 செலக்ட் பண்ணணும் ஆண்டவர்? தாவீது கிட்ட போய் ஒன்று சொல்லியிருக்கலாம் இல்லையா? என்ன சொல்லிட்டு போய்க்கலாம்? 3 வருஷம் பஞ்சம் போயான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? இல்லை 3 மாதம் சத்துவ தொடரும் போயிட்டே இருக்கலாம் இல்லையா? இல்லை 3 மாதம் 3 நாள் கொள்ளை நோய் அப்படி ஒரே வார்த்தை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம் இல்லையா? ஏன் கதை சூஸ் பண்ண சொல்கிறாரு? உன் மனநிலை என்ன தான் இருக்குது? நீ எப்படி தான் என்னை பற்றி நினச்சி வச்சிருக்கிற, என்னை பற்றி எப்படி தான் நீ யோசித்து வச்சிருக்கிற, என்னை பற்றி எப்படி தான் நீ புரிஞ்சு வச்சிருக்கிற, என்னை எப்படி தான் நீ நினச்சி வச்சிருக்கிற? அப்போ ஏன் அதை அனுமதிக்கிறோம்? பிரச்சனைகள் பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், ஆனாலும் தேவன் என்ன விரும்புகிறாரு? அவரையே நம்பி இருக்கணும் விரும்புகிறார். நம்ம தப்பு தாவீது என்ன செஞ்சிட்டாரு? மிஸ்டேக் பண்ணிட்டார். ஒரு மிஸ்டேக் நடந்துடுச்சா? இது 3 நடக்கிறதுக்கு காரணம் எதுதான்? ஒரு தவறுதல் இல்லையா? ஒரு தவறுதல் என்ன ஆயிடுச்சு? நடந்துடுச்சு. இப்போ நடந்த தவறை பற்றி யோசிக்கல, இந்த தவறு நடந்து போச்சு, அதனால ஒரு பிரச்சனை வரப்போகுது. ஆனாலும் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீ யாரை நம்புற? ஒரு பிரச்சனை வரக்கூடாது, பட் வந்துடுச்சு இல்லையா? அந்த பிரச்சனை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆனால் அந்த பிரச்சனை ஆயிடுச்சு, வந்துடுச்சு. இந்த பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனைக்கு மத்தியில் நீ யாரை சார்ந்து நிற்கிற? இந்த நெருக்கடி வந்துடுச்சு, இந்த நெருக்கடியில் நீ யாரை சார்ந்து நிற்கிற? ஒரு போராட்டம் வந்துடுச்சு, அந்த வந்த பிறகு நீ யாரை சார்ந்து நிற்கிற? ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, அதுக்கு யாரை சார்ந்து நிற்கிற? ஒரு தேவை வந்துடுச்சு, அந்த தேவை வரக்கூடாது, பட் வந்துடுச்சு. இப்போ இந்த வந்துட்ட பிறகு இது என்ன செய்ய விரும்புகிற? உன் கையில் இருக்கிறத வச்சு நீ மேனேஜ் பண்ணிக்க விரும்புகிறியா? இல்லை கர்த்தரை சார்ந்த ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு பண்ணி ஆகணும்ப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனாலும் என்ன செய்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி செஞ்சு தான் ஆகணும், எனக்கு நீங்கள் பண்ணி தான் ஆகணும், நான் விடமாட்டேன் சாமி, நீங்கள் தான் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் காலை பண்ணுன்னா அவரை பிடிச்சி நிற்கிறோமா? இருக்கதே சரி விடு அப்படி போறியா? இல்லை, இருக்கிறத வச்சு இல்லை, நான் இருக்கிறவட தான் என்ன செய்வேன், நான் நம்புவேன், இருக்கிறத நம்ப மாட்டேன், நான் இருக்கிறவட தான் நம்புவேன்னு அவரை நம்புறியா? உன் கையில் இருக்கிறத நம்புறியா? இப்போ தாவீது என்ன பண்ணியிருக்கலாம்? ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னது? 3 வருஷம் பஞ்சம் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கலாம் காத்து அனுப்பி. இல்லை 3 மாதம் சத்துரு என்ன பண்ணுவான், உன்னை துரத்துவான், போ முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை 3 நாள் கொள்ளை நோய் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் சூஸ் பண்ண சொல்கிறாரு. ஏன் சூஸ் பண்ண சொல்கிறாரு? உன் மனநிலை என்ன? நம்ம மனநிலை என்ன? ஒரு நெருக்கடி வருது, இந்த நெருக்கடியில் என்ன செய்ய விரும்புகிற? இருக்கிறத நம்புறியா, இருக்கிறவரை நம்புறியா? அடுத்தவரை நம்புறீங்களா, ஆண்டவரை நம்புறியா? அவ பார்க்குறா, அது ரெண்டையும் ஓட தள்ளிட்டார். என்னது? என் கூட இருக்கிறவன் எவ்வளோ பெரிய கலைமான போல ஓட இருந்தாலும் சரி இல்லையா, அப்படி தலையாசைச்சா போதும், எபூஷரை வெட்டி சாய்ச்சிட்டு முடியாத கூட முடிச்சு கையில் கொடுக்குறவன் கூட இருந்தாலும் சரி, அப்படி பார்த்தா போதும். நான் சொல்கிறேன், ஓன்னு மட்டும் நீ சொல்லுங்க, அந்த செத்த நாயை தலையை என்ன செய்கிறேன், ஒரே குத்தி அவன் தலையை வாங்கி போடுறன்ற அபிசாய் கூட இருக்கலாம். எத்தனை பேர் கூட இருந்தாலும், எவ்வளவு திறமசாலிகள் கூட இருந்தாலும், உயிரையே பணி வச்சு வேணும் அப்படின்னா அவன் உயிரை கூட பணி வச்சு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்கிறானா? ஒளிமுக வாசல் தண்ணி வேணும் இல்லையா, அவன் ஊரை விட்டு வெளியில் ஓடி கிடக்கிறாங்க. ஆனால் ஒளிமுக வாசல் தண்ணி வேணும்னா இது வேணும்னு கேட்டால் அதை அப்படியே கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு
அவன் உயிரை கூட கொடுத்து நமக்கு கொடுக்குறது என்னவா இருக்கலாம், ரெடியா இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க எங்க இருக்கிறாங்க? தாவீது கூட இருக்கிறாங்க. அப்ப தாவீது எதை செலக்ட் பண்ணியிருக்கலாம்? நான் கேட்டா போதும், எதை வேணாலும் என்ன செய்ய கொடுக்கறதுக்கு உயிரையே கொடுக்க ரெடியா இருக்கிறான் இல்லையா? தாவீது ஏன் கீழே ஊத்துறாரு? இவங்க ரத்தத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், அதை தண்ணியை பார்க்கல, எதை பார்த்தாரு? அவன் ரத்தத்தை பார்க்க, அவன் உயிரை பார்க்கிறாரு. தாவீதுக்காக உயிரையே கொடுக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா தாவீது யாரையும் நம்பல. இன்னைக்கு உனக்காக நான் உயிரை கொடுக்கிறேன், நான் எதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், அப்படி கொடுக்குறேன், இப்படி கொடுக்குறேன். யாரையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன், உயிரை எடுத்துருவாங்க. உயிரை கொடுக்கிறவன் சொல்றான், உயிரை எடுத்துருவாங்க. அனுபவத்திலையும் சொல்றேன், ஆண்டவன் வார்த்தையிலும் தான் சொல்றேன். உனக்காக நான் என்ன செய்யறேன், உயிரையே கொடுக்குறேன், உனக்காக நான் எல்லாம் செய்யறேன், உனக்காக எல்லாம் பண்றேன். ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அடுத்தவர்களை நம்பாத, ஆண்டவரை மட்டும் நம்பு. தாவீது எதை நம்பல? இவ்வளோ பேர் கூட இருக்கிறாங்க. 24 லிஸ்ட்டை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அப்படி இவருக்காக இவ்வளோ பெரிய ஆளுங்களாம் இருக்கிறாங்களான்னு இல்லையா? அப்படி தாவீதை வெட்ட வரும்போது ஓங்கி வெட்டி சாய்ச்சி தாவீதை தப்பி வைக்க ஆள் இருக்கிறான். நான் சொல்கிறேன், யுத்தத்துக்கு வரேன். நான் சொல்கிறேன், நீ வரவே வேணாம். நீ எங்களுக்கு பெரிய 1000க்கு மேலே எனக்கு, நாங்கள் செத்தா கூட பரவாயில்ல, நீங்கள் என்ன செய்யக்கூடாது. 2 சாமுவேல் 18 யுத்தத்துக்கு நான் என்ன வரேன், அப்சலோமோட யுத்தத்துக்கு நானும் வரேன்றான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வர வேண்டாம், நாங்கள் செத்தா கூட பரவாயில்ல, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு ஒன்றும் நடக்கக்கூடாது. அவனை தாவீதுக்காக உயிரே கொடுக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. ஆனால் தாவீது என்ன செய்யலை, எவ்வளவு உயிரை கொடுக்கிறவங்க கூட இருந்தாலும் யாரையும் நம்பலை. அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னது, நான் தேவனுடைய கையில் விழுவேன், ஏன்னா அவருடைய இரக்கம் மகா பெரியது. இன்னைக்கு யாரை நம்பி நிற்கிறோம் அப்படின்னா, கர்த்தரையே நம்ம நம்பி நிற்கணும். ஆண்டவரை மட்டும்தான் நம்ம நம்பினோம். வேற எந்த நபரையும் நம்ம என்ன செய்யவே கூடாது, நம்ம நம்பக்கூடாதுன்னு கர்த்தர் ஆழமாக விரும்புகிறார். வேலை எவ்வளோ இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் இருந்தாலும், உனக்கு உதவிக்கு எவ்வளோ நபர்கள் இருந்தாலும் சரி, நீ சொன்ன 1000 பேர் நிற்கலாம். உனக்கு நீ சொன்ன ஒரு ஃபோன் பண்ணால் போதும், நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணது வரலாம். பட் எவ்வளவோ நபர்களுக்கு கூட இருந்தாலும், எவ்வளவு பணங்கள் கூட இருந்தாலும், நீ எதையுமே நம்பக்கூடாது. தாவீது சொல்கிறான், நான் கர்த்தருடைய கையில் நான் விழுவேன், அவருடைய இரக்கம் மகா பெரியது. அவர் கைவிடுறேன், அவர் என்ன வேணால் என்ன செய்யட்டும். எவ்வளோ நேரம் செய்ய முடிஞ்சு அவரால்? காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் தான் அவரை பொறுத்திருக்க முடிஞ்சிச்சு. அவர் பார்த்தாரு. 16 வாசம் 17 வாசம் நினைக்கிறேன், ஒன்று நல்லா 16 17 நினைக்கிறேன். போதும், அந்த தூதனை பார்த்து சொல்றார், போதும் நிறுத்து, எருசலேமை அழிக்க வேண்டும் என்று அழிக்க அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும் நிறுத்து, போதும் நிறுத்து, நீ இப்போது என்ன பண்ணிடு, இப்போ ஸ்டாப் பண்ணிடு, நிறுத்து, இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இவ்வளோ நாள் நீ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன், இத்தனை நாள் பாடு அனுபவிச்சுட்டேன், இத்தனை நாள் துக்கத்தை அனுபவிச்சுட்டேன் இல்லையா? கர்த்தர் எதை பார்க்குறாரு, கர்த்தர் எதை பார்க்குறாரு? இவ்வளோ காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் என்ன ஆயிட்டான், ஜனங்கள்லாம் அலறாங்க இல்லையா? ரத்தம் ஆறு என்ன பண்ணுது, அப்படியே ஓடுது. ஜனங்கள்லாம் துடிக்கிறாங்க, ஜனங்கள்லாம் வேதனைப்படுறாங்க, ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்து கர்த்தருக்கு என்ன செய்யலைனாக்க பொறுத்து கொள்ள முடியல, நிறுத்திட்டார். கர்த்தர் நீ காலை தீர்க்கமாக சொல்கிறார் யாருக்கும், இத்தனை காலம் நீ கஷ்டப்பட்டுட்டேன், இத்தனை காலம் நீ வேதனைப்பட்டுட்டேன், இத்தனை காலம் உபத்திரவப்பட்டுட்டேன், இத்தனை காலம் நீ கண்ணீர் வடிச்சிட்டேன். அதை கர்த்தர் பார்க்குறார், அதை கர்த்தர் பார்க்குறார். அதை கர்த்தர் பார்த்து இன்னைக்கு இந்த காலையில் சொல்கிறார், நிறுத்து. இந்த காலையில் கர்த்தர் சொல்றான், அந்த பிரச்சனையை பார்த்து சொல்றான், நிறுத்து. இத்தனை மாசமா நீ வேதனை அனுபவிச்சுட்ட, இத்தனை மாசம் நீ கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட. ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு மிஸ்டேக், ஏதோ ஒரு காரியம். இத்தனை மாசமா, இத்தனை நாட்களா, இத்தனை வாரமா, இத்தனை மாசமா நீ பிரச்சனையை சந்திச்சுட்ட, போராட்டத்தை சந்திச்சுட்ட, கஷ்டத்தை சந்திச்சுட்ட. நீ படுற வேதனையை கர்த்தர் பார்க்கிறார், நீ படுற வேதனையை கர்த்தர் பார்க்கிறார். அந்த ஜனங்க எருசலேமை அழிக்க வரும்போது அந்த ஜனங்களுடைய காரியத்தை கர்த்தர் பார்த்தா. ஏன்னா தாவீது கீழே அழுறான், நான் தானே பாவம் செஞ்சேன், இந்த ஆடுகள் என்ன செஞ்சிச்சு, ஐயோ இந்த ஆடுகள் இப்படி பாதிக்கப்படுதுன்னு. அந்த தாவீதின் கஷ்டத்தை பார்த்த ஆண்டவர் இன்னைக்கு உன் கஷ்டத்தையும் கர்த்தர் பார்க்குறா, உன் வேதனையும் கர்த்தர் பார்க்குறா, உன் கண்ணீரையும் கர்த்தர் பார்க்குறா, உன் உபத்திரவத்தையும் கர்த்தர் பார்க்குறா, உன் சூழ்நிலையும் கர்த்தர் பார்க்குறான். இந்த காலையில் கர்த்தர் அந்த பிரச்சனைகளை பார்த்து சொல்கிறான், நிறுத்து, போதும், நிறுத்து, போதும். இத்தனை காலமா, இத்தனை மாசமா, இத்தனை வாரமா, இத்தனை நாட்களா, இத்தனை மணி நேரமா அவங்க சந்திச்சுட்டாங்க, பிரச்சனையை சந்திச்சுட்டாங்க, போராட்டத்தை சந்திச்சுட்டாங்க, கஷ்டத்தை சந்திச்சுட்டாங்க, கண்ணீரை சந்திச்சுட்டாங்க, வேதனையை சந்திச்சுட்டாங்க, உபத்திரவத்தை சந்திச்சுட்டாங்க. இந்த காலையில் கர்த்தர் சொல்றா, போதும் நிறுத்து,
அந்த சங்கரிக்கிற தூதனை பார்த்து, அந்த உபாதிக்கிற தூதனை பார்த்து, நமக்கு வேதனைப்படுத்துகிற காரியத்தை பார்த்து, அந்த வேதனைப்படுத்துகிற தூதனை பார்த்து, அந்த வேதனைப்படுத்துகிற கஷ்டப்படுத்துகிற அந்த நபரை பார்த்து இந்த காலையில் கத்த சொல்றா, நிறுத்து. இந்த காலையில் கத்த சொல்றா, நிறுத்து, போதும், நிறுத்து, போதும், நிறுத்து, போதும், நிறுத்து. ஏன்னா பட்ட உபத்திரப்ப காலிலேருந்து பார்த்தா மத்தியானம் வரைக்கும் தான் அவளை பார்க்க முடியுது. அதுக்கு மேலே அவளை தாங்க முடியல, அதுக்கு மேலே அவளை பொறுக்க முடியல. தப்பு பண்ணது உண்மைதான், பாதிக்கப்பட்டது உண்மைதான், மிஸ்டேக் நடந்தது உண்மைதான், கிரியை நடந்தது உண்மைதான். ஆனாலும் அவருடைய இரக்கம் மகா பெரியது. ஆனாலும் அவருடைய இரக்கம் மகா பெரியது. அந்த சங்கரிக்கிற தூதனை பார்த்து சொன்னா, போதும், நிறுத்து. அதே வார்த்தை தான் காலையில் கதை நமக்கு பார்த்து சொல்கிறான், போதும், நிறுத்து. என் பிள்ளை உபாதிக்கிறது போதும், என் பிள்ளைகள் வேதனைப்படுறது போதும், என் பிள்ளைகள் கஷ்டப்படுறது போதும், என் பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறது போதும், அவங்க உபத்திரப்படுறது போதும், அவங்க நஷ்டப்பட்டது போதும், அவங்க வேதனைப்பட்டது போதும், அவங்க வாதிக்கப்பட்டது போதும், அவங்க பாதிக்கப்பட்டது போதும். நிறுத்து, நிறுத்து. அவருடைய இரக்கம் மகா பெரியது, அவருடைய இரக்கம் மகா பெரியது, அவருடைய இரக்கம் மகா பெரியது. கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கும்போது, கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொண்டிருக்கும் போது, ஒரு குழந்தை எப்படி அம்மாவை மட்டுமே 100% அந்த பிள்ளை நம்பி நிற்குதோ, அதை போலவே இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை மட்டுமே நம்பி நிற்போமானால், கர்த்தரை மட்டுமே நம்பி நிற்போமானால், வேற யாரையும் நம்பாம, வேற எதையுமே நம்பாம, கர்த்தரை மட்டுமே நம்பி நான் தேவனுடைய கையில விழுவேன். அவர் என்ன வேணா செய்யட்டும், அவர் என்ன வேணா பண்ணட்டும், அவர் என்ன சித்தமதை செய்யட்டும். என்னை கொண்டு போட சித்தமானாலும் சரி, கொண்டு போடட்டும். இல்லை என்னை மீட்க சித்தமானாலும் மீட்கட்டும். நான் அவருடைய கையில் விடும். ஆண்டவரே, உங்கள் கையில் நான் விட்டு கொடுக்குறேன், உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன விருப்பமாக நீங்கள் செய்யுங்கப்பா, நான் என்னால் ஒன்றும் முடியலன்னு இன்னைக்கு டோட்டலான தேவ சமூகத்தில் சரண்டராக வேண்டுமென்று கர்த்தர் விரும்புகிறார். டோட்டலாக தேவ சமூகத்தில் சரண்டர் ஆகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். என் திறமை ஒன்றும் இல்லைப்பா, என் அறிவு ஒன்றும் இல்லைப்பா, எவ்வளோ நான் ஓடி பார்த்துட்டேன், எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளோ பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன், என்னால் ஒன்றும் முடியல ஆண்டவரே. இன்றைக்கி உங்கள் பாதத்தில் விழுறேன், இன்றைக்கி உங்கள் பாதத்தில் சரணாகதி அடைகிறேன், இன்றைக்கி உங்களுடைய பாதத்தில் என்னை உப்பு கொடுத்து நிற்கிறேன். என்னால் இனி ஒன்றும் முடியாது. என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. என்னை தூக்கி விட்டாலும் சரி, என்னை அழிச்சு விட்டாலும் சரி, உங்கள் பாதத்தில் விழுகிறேன் என்று சொல்லி இன்னைக்கு விழுந்து கிடந்த தாவீதை கர்த்தர் தூக்கி நிறுத்த முடியுமானால், இன்னைக்கு தேவ சமூகத்தை விழுந்து கிடக்கிற நம்மையும் கர்த்தர் தூக்கி நிறுத்துவதற்கு தேவன் இங்கே வந்திருக்கிறார். தேவ சமூக விழுந்து கிடக்கிற நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு கர்த்தங்க வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே வந்திருக்கிறது. விழுந்து கிடக்கிற ஒன்று போதும், நிறுத்து. அந்த பிரச்சனை போதும், அந்த போராட்டம் போதும், அந்த நெருக்கடி போதும், அந்த கஷ்டம் போதும், அந்த உபத்திரவம் போதும், அந்த வேதனை போதும், அந்த வியாதி போதும், அந்த பலவீனம் போதும், இந்த நோய் போதும், அந்த கண்ணீர் போதும், இந்த கவலை போதும். இதுக்கு மேலே கவலைப்படுத்தாத, இதுக்கு மேலே வேதனைப்படுத்தாத, இதுக்கு மேலே உபத்திரவப்படுத்தாத, இதுக்கு மேலே கஷ்டப்படுத்தாத, இதுக்கு மேலே கண்ணீர் வடிக்காத. இத்தனை மாதங்களா, இந்த வருடத்தில் இத்தனை நாட்களா, இத்தனை மாதங்களா, இத்தனை காலங்களா இவங்க கஷ்டப்பட்டது போதும். இனி இவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு கர்த்தர் ஆழமாக விரும்புகிறார். இனி நீ கஷ்டப்படக்கூடாது, இனி நாம் கஷ்டப்படக்கூடாது, இனி நம்ம உபத்திரப்படக்கூடாது, இனி நம்ம வேதனைப்படக்கூடாது. நாம் பட்ட வேதனைகள் போதும், நாம் பட்ட கஷ்டங்கள் போதும், நாம் வடித்த கண்ணீர்கள் போதும், நாம் பட்ட அவமானங்கள் போதும், நாம் பட்ட நிந்தனைகள் போதும், நாம் பட்ட ஏமாற்றங்கள் போதும், போதும். கதை தீர்க்க வந்த வார்த்தை போதும், நிறுத்து. இதுவரைக்கும் நீ செஞ்சது போதும், நிறுத்து. இதுவரைக்கும் நீ பண்ணது போதும், நிறுத்து. இதுவரைக்கும் நீ செஞ்சது போதும், நிறுத்து. இதுவரைக்கும் நீ தொந்தரவு பண்ணது போதும், நிறுத்து. இதுக்கு மேலே என் பிள்ளைய தொந்தரவு பண்ணாத, இதுக்கு மேலே என் பிள்ளைய உபத்திரப்படுத்தாத, இதுக்கு மேலே என் பிள்ளைய வேதனைப்படுத்தாத, இதுக்கு மேலே என் பிள்ளைய கஷ்டப்படுத்தாத, இதுக்கு மேலே என் பிள்ளைய கண்ணீர் வடிக்க வைக்காத, இதுக்கு மேலே என் பிள்ளைய பலவீனப்படுத்தாத, இதுக்கு மேலே என் பிள்ளைய நோய்படுத்த அறுத்தாத, இதுக்கு மேலே என் பிள்ளைய ஒன்றும் செய்யாத, போதும், நிறுத்து. ஷாமா கத்துடியாந்த ரகம் நிமான் கரோ லெக்கோ சே மாரா கத்துடி அந்தரா மகத்துடி அந்தரா. இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே அப்படியே ஜோமன், அப்படியே ஜோமன். எனக்கு போதும் ஆண்டவரே, இந்த பிரச்சனை எனக்கு போதும் ஆண்டவரே. நீ என்ன பிரச்சனையை சந்திக்கிறியோ, நீ என்ன போராட்டத்தை சந்திக்கிறியோ, நீ என்ன கஷ்டத்தை சந்திக்கிறியோ, இன்னைக்கு சொல்லி எனக்கு போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இதுக்கு மேலே தொடர வேண்டாம் ஆண்டவரே. இப்போ ஜோமன், இப்போ ஜோமன் ஆண்டவரே, இதுக்கு மேலே பிரச்சனை தொடர வேண்டாம் ஆண்டவரே, இதுக்கு மேலே பிரச்சனை தொடர வேண்டாம் ஆண்டவரே, இது என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை தொடர வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு போதும் ஆண்டவரே.
சொல்லி ஜோமன் எல்லாம் வாயத்தை ஜோமி. எனக்கு போதும் ஆண்டவரே, எனக்கு போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலே தாங்க முடியாத ஆண்டவரே, இதுக்கு மேலே தாங்க முடியாத ஆண்டவரே, எனக்கு போதும் ஆண்டவரே, எனக்கு போதும் ஆண்டவரே, எனக்கு போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலே பிரச்சனை வேணாம், இதுக்கு மேலே பாதிப்பு வேணாம், இதுக்கு மேலே வியாதி எனக்கு வேணாம், இதுக்கு மேலே பலவீனை வேணாம், இதுக்கு மேலே கஷ்டம் எனக்கு வேணாம், இதுக்கு மேலே கண்ணீர் எனக்கு வேணாம். நீ இப்போ ஜோமன், நீ ஜோமன். இன்னைக்கு கர்த்தர் வேணான்னு கர்த்தர் விரும்புகிறான். இன்னைக்கு நீ விரும்பாத, கர்த்தர் விரும்புறத இன்னைக்கு நாம விரும்புவோம். எங்களுக்கு இந்த பிரச்சனை வேணாம் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு இந்த பிரச்சனை வேணாம் ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்கு இந்த பலவீனம் வேணாம் ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு இந்த கஷ்டம் வேணாம் ஆண்டவரே, இந்த வறுமை வேணாம் ஆண்டவரே, இந்த தரித்திரம் வேணாம் ஆண்டவரே, இந்த கடன் வேணாம் ஆண்டவரே, இந்த போராட்டம் வேணாம் ஆண்டவரே, இந்த வியாதி வேணாம் ஆண்டவரே, இந்த நெருக்கடி வேணாம் ஆண்டவரே, இந்த போராட்டம் வேணாம் ஆண்டவரே, இந்த குறைவு வேணாம் ஆண்டவரே, இந்த அவமானம் வேணாம் ஆண்டவரே, இந்த நிந்தை வேணாம் ஆண்டவரே, இந்த கண்ணீர் வேணாம் ஆண்டவரே, எனக்கு இது வேணாம் ஆண்டவரே. இது வரைக்கும் நான் சந்திச்சு எனக்கு போதும், இதுக்கு மேல தாங்க முடியாத ஆண்டவரே, இதுக்கு மேல தாங்க முடியாத ஆண்டவரே, இதுக்கு மேல பாதிக்கப்பட்டு தாங்க முடியாத ஆண்டவரே, எனக்கு போதும் ஆண்டவரே, எனக்கு போதும் ஆண்டவரே, எனக்கு போதும் ஆண்டவரே. இப்ப ஜோமன், இப்ப ஜோமன், எனக்கு போதும் ஆண்டவரே, எனக்கு போதும் ஆண்டவரே, எனக்கு போதும் ஆண்டவரே, இதுக்கு மேல இந்த பிரச்சனைக்கு வேணாம், இதுக்கு மேல போராட்டம் எனக்கு வேணாம், நான் இதை விரும்பல ஆண்டவரே, இதை நான் விரும்பல ஆண்டவரே, இது எனக்கு வேணாம் சாமி, இது எனக்கு வேணாம் சாமி, இந்த கஷ்டம் எனக்கு வேணாம், இந்த கண்ணீர் எனக்கு வேணாம், இந்த பாடு எனக்கு வேணாம், இந்த உபத்திரம் எனக்கு வேணாம், எனக்கு வேணாம் சாமி, எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் பட்டதெல்லாம் எனக்கு போதும், நான் பட்ட வரைக்கும் எனக்கு போதும், இனியும் படுவதற்கு எனக்கு பலன் இல்லை, இதையும் படுவதற்கு பலன் இல்லை, இனியும் தாங்குவதற்கு எனக்கு பலன் இல்லை, இனியும் போராடுவதற்கு பலன் இல்லை, இனி எனக்கு போராட பலன் இல்லை ஆண்டவரே, இதுக்கு மேலேயும் போராட பலன் இல்லை ஆண்டவரே, இதுக்கு மேலேயே தாங்க எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, இதுக்கு மேலேயே தாங்க எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, இதுக்கு மேலேயே தாங்க எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு சந்திச்ச கஷ்டங்கள் போதும், நாங்கள் சந்திச்ச வேதனை போதும், நாங்கள் பட்ட அவமானம் எனக்கு போதும், நாங்கள் நிந்திச்ச நிந்தனைகள் போதும், நாங்கள் சுமந்த நிந்தைகள் போதும், நாங்கள் வடித்த கண்ணீர் போதும், இனி கண்ணீர் வடிக்க எங்கள் கண்ணில் தண்ணி கூட இல்லை ஆண்டவரே, கண்ணீர் வடிக்க கண்ணில் தண்ணி கூட இல்லை ஆண்டவரே, எங்கள் கையில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எங்கள் எல்லாம் இழந்த நிற்கிறோம், நாங்கள் தடுமாறி நிற்கிறோம், நாங்கள் தடமுடிந்து நிற்கிறோம், திகச்சு போய் நிற்கிறோம், என்ன செய்யறதுன்னு புரியல, தாவீதுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல, ஐயோ நான் என்ன செய்யறதுன்னு புரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல, போராட்டம் அதிகமாக இருக்குது, நெருக்கடி அதிகமாக இருக்கு, ஐயோ ஆண்டவரே நான் தானே தவறு பண்ணேன், என் குடும்பம் என்ன பண்ணுச்சு, எங்கள் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, இதுதானே தவறு, இதுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பான், இதுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பான், போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே என்று தாவீதின் இருதயத்தின் அங்கலாய்ப்பு தேவனுடைய வாய்மொழியில் பிறக்கிறது, தாவீதினுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு ஆண்டவருடைய வாய்மொழியில் பிறக்கிறது. அங்கரிக்கிற தூதனை பார்த்து சொல்ல போதும், போதும் நிறுத்து, போதும் நிறுத்து, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எந்தெந்த ரூபத்தில் எந்தெந்த விதத்தில் எந்தெந்த கஷ்டத்தில் ஆண்டவரே விதங்கள் எல்லாம் இன்னைக்கு தேவ சபைகள் தேவ ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இன்னைக்காவது அந்த வடசிது கடைசியாவது என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா, என் போராட்டத்துக்கு ஒரு முடிவு வராதா, இது நிற்கப்படாதா, இது மாற்றப்படாதா, இது தொடருமா ஐயோ என்று சொல்லி இருதயத்தில் அங்கலாய்த்து கொண்டு, இருதயத்திலே அங்கலாய்த்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் இந்த காலை வேளையில ரிமா ஷக்க துடி மாக்கரோ அல்மா ரகமதுடி மான்கரா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இன்னைக்கு அவைகளை பார்த்து சொல்லுங்கப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும் ஐயா, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், இந்த பிரச்சனை நின்னுடும், இந்த போராட்டம் நின்னுடும், இந்த பாடு நின்னுடும், இந்த அவமானம் நின்னுடும், இந்த வியாதி நின்னுடும், இந்த நோய் நின்னுடும், இது எல்லாம் நிறுத்தப்படும். நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. தாவீது விழுந்ததை போல உம்முடைய கரத்திலே நாங்கள் விழுகிறோம், உம்முடைய கரத்திலே நாங்கள் விழுகிறோம். உம்மை விட்ட எங்களுக்கு வேற வழி இல்லை ஆண்டவரே, உம்மை விட்ட எங்களுக்கு வேற கதி இல்லை ஆண்டவரே, உம்மை விட்டா எங்களுக்கு வேற வழி இல்லப்பா, உங்களை விட்டா எங்களுக்கு வேற கதி இல்லை ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் விழுகிறோம். இந்த வருஷ கடைசியில், இந்த வருஷத்தினுடைய கடைசியில் உங்க பாதத்தை விட்டா எங்களுக்கு வேற வழி இல்லை, உங்க பாதத்தை விட்டா எங்களுக்கு வேற கதி இல்லை. எங்க பிரச்சனையை போதும்னு சொல்லுங்க, எங்க பிரச்சனையை போதும்னு சொல்லுங்க, எங்க கஷ்டத்தை போதும்னு சொல்லுங்க, அதை நிறுத்த சொல்லுங்க ஐயா, அதை நிறுத்த சொல்லுங்கப்பா, அதை நிறுத்த சொல்லுங்கப்பா. அந்த
உபாதிக்கிற தூதனை பார்த்து சொல்லுங்க, அந்த வேதனைப்படுத்துற தூதனை பார்த்து சொல்லுங்க, அந்த சங்கரிக்கிற தூதனை பார்த்து சொல்லுங்க, அந்த கொள்ளை நோயை கொண்டு வந்திருக்க தூதனை பார்த்து சொல்லுங்க, அந்த வியாதியை கொண்டு வந்த தூதனை பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு போதும் நிறுத்துன்னு சொல்லுங்க ஐயா. இந்த காலையில நிறுத்துன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை நாங்க பலவந்தம் பண்ணுகிறோம் ஐயா. உம்முடைய பாதத்தில் விழுந்து கெஞ்சுகிறோம் ஐயா. உம்முடைய பாதத்தில் விழுந்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களுக்கு போதும்னு சொல்லுங்க சாமி. எங்களை உபாதிக்கிற, எங்களை வேதனைப்படுத்துகிற, எங்களை கஷ்டப்படுத்துகிற, எங்களை துக்கப்படுத்துகிற, எங்களை அவமானப்படுத்துகிற, எங்களை கஷ்டப்படுத்தி கண்ணீர் வடிக்கிற, எங்களை இழப்பில் கொண்டு வந்திருக்கிற அந்த தொங்காரக்காரனை பார்த்து, அந்த தூதனை பார்த்து இன்னைக்கு போதும்னு சொல்லு சாமி. இன்னைக்கு போதும்னு சொல்லு சாமி. இன்னைக்கு போதும்னு சொல்லுங்க ஆண்டவரே. இன்னைக்கு போதும்னு சொல்லுங்க ஆண்டவரே. இன்னைக்கு போதும்னு சொல்லுங்க. அவனை நிறுத்த சொல்லுங்கப்பா. அவனை நிறுத்த சொல்லுங்கப்பா. அவனை நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். அது அப்படியே நடக்குமே. அந்த தூதன் அப்படியே நிறுத்துவானே ஆண்டவரே. அன்னைக்கு நிறுத்தினானே, அன்னைக்கு எருசலேமில் நிறுத்தினானே, இந்த சபையாக எருசலேமில் இன்னைக்கு அந்த தூதனை பார்த்து நிறுத்த சொல்லுங்க ஆண்டவரே. நிறுத்த சொல்லுங்க ஆண்டவரே. நிறுத்த சொல்லுங்க ஆண்டவரே. அவன் எருசலேமை வாதித்துக் கொண்டிருக்கிறான். அவன் எருசலேமை வாதிக்க தொடங்குகிறான் ஆண்டவரே. எருசலேமைய சபையை வாதிக்க தொடங்குற ஆண்டவரே. சபையாக எங்களை வாதிக்க தொடங்குகிறான் ஆண்டவரே. எங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்குறான் ஆண்டவரே. எங்களுக்கு வேதனையை உண்டாக்குகிறான் ஆண்டவரே. என்றைக்கோ நடந்த ஒரு தவறு, என்றைக்கோ நடந்த ஒரு தவறு. இது வரைக்கும் நாங்கள் கஷ்டத்தை சந்திக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் வேதனையை சந்திக்கிறோம். இது வரைக்கும் உபத்திரவத்தை சந்திக்கிறோம். இது வரைக்கும் கண்ணீரை சந்திக்கிறோம். இந்த உபத்திரம் எங்களுக்கு போதும். இந்த கஷ்டம் எங்களுக்கு போதும். இந்த கண்ணீர் எங்களுக்கு போதும். இந்த பாடு எங்களுக்கு போதும். இந்த நஷ்டம் எங்களுக்கு போதும். இந்த இழப்பு எங்களுக்கு போதும். தேவனே அவளை நிறுத்த சொல்லும். காமா லாக்கா சேமான் நீமா காத்தாடா. இன்னைக்கு அதை விரும்பாத. இன்னைக்கு அதை போதும்னு சொல்லு. இதுக்கு மேலே தொடர விரும்பாத. இதுக்கு மேலே தொடர அனுமதிக்காத. இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை தொடர அனுமதிக்காத. இன்னைக்கு ஆண்டவரை பிடிச்சி கெஞ்சி. இன்னைக்கு ஆண்டவரை பிடிச்சி கெஞ்சி. அன்னைக்கு தாவீது கெஞ்சினா, ஐயா நான் தானே பாவம் செஞ்சேன், நான் தானே தவறு செஞ்சேன், இந்த ஆடுகள் என்ன செஞ்சிச்சு, இந்த ஆடுகள் என்ன செஞ்சிச்சுன்னு அன்னைக்கு தாவீது கதறுகிறா. அன்னைக்கு தாவீது கதறினா. கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கதறினா. தாவீது கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கதறினா. இந்த கர்த்தருடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சு, கர்த்தருடைய கமுகத்தை பிடிச்சு, ஆண்டவரே ஆண்டவரே நாங்க தவறு செஞ்சது உண்மை, நாங்க தப்பு செஞ்சது உண்மை, நாங்க பாவம் செஞ்சது உண்மை, நாங்க மீறுதல் செஞ்சது உண்மை, நாங்க துணிகரமா நடந்தது உண்மை. ஆனாலும் உம்முடைய இரக்கம் பெரியது. ஆனாலும் உம்முடைய இரக்கம் பெரியது. ஆனாலும் உம்முடைய தயவு பெரியது. உம்முடைய இரக்கம் மகா பெரியது அல்லவா? உங்க இரக்கம் மகா பெரியது அல்லவா? எங்க தவறுக்கு தக்கபடி தண்டிக்காத தேவன், எங்க பாவத்துக்கு தக்கபடி தண்டிக்காத தேவன். நாங்க பட்ட உபத்திரவத்தை கண்டு, நாங்க பட்ட கஷ்டத்தை கண்டு இந்த காலை வேளையில ரீபா ஷக்கத்துடி மாக்கரா இந்த காலை வேளையில எங்களை சந்தரிக்கிற, எங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற, எங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற, எங்களை தூண்டிக் கொண்டிருக்கிற, எங்களை உபத்திரவம் தள்ளி விட்டிருக்கிற அந்த தூதனை பார்த்து இன்னைக்கு சொல்லுங்க சாமி. இன்னைக்கு சொல்லுங்க சாமி. போதோடு சொல்லுங்க. அவனை நிறுத்த சொல்லுங்க. அவனை நிறுத்த சொல்லுங்க. அதை நிறுத்த சொல்லுங்க. அதை நிறுத்த சொல்லுங்க. அதை நிறுத்த சொல்லுங்க. போதும். காமா லக்கா ராமா நீமா ஷேக்கா துடியா ரீபா ஷியாந்த ரோக்கவா. ஆண்டவரே 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 இதுக்கு மேல எங்களால முடியாது. இதுக்கு மேல எங்களால முடியாதப்பா. இதுக்கு மேல எங்களால முடியாதையா. இதுக்கு மேல தாங்க முடியாதப்பா. இதுக்கு மேல எங்களால பாட முடியாதையா. இதுக்கு மேல எங்களால சந்திக்க முடியாத ஆண்டவரே. இந்த காலையில கஞ்சுகிறோம். இந்த காலையில கஞ்சுகிறோம். இந்த காலையில கஞ்சுகிறோம். இந்த கடைசி நாள்ல நாங்க கஞ்சுகிறோம். இந்த கடைசி மணி நேரத்தை நோக்கி நாங்க கஞ்சுகிறோம். இந்த கடைசி மணி நேரத்தை நோக்கி நாங்கள் கஞ்சுகிறோம். இன்னைக்கு எங்களை சந்திக்கிற, எங்களை உபாயப்படுத்துகிற, எங்களை உபத்திரவப்படுத்துகிற, எங்களை கஷ்டப்படுத்துகிற, எங்களை வேதனைப்படுத்துகிற, என்னை துன்பப்படுத்துகிற அந்த தூதனை பார்த்து, அந்த சங்கரிக்கிற தூதனை பார்த்து, அந்த கொள்ளை நோயை கொண்டு வந்திருக்க தூதனை பார்த்து, அந்த நஷ்டத்தை ஏற்படுத்துகிற தூதனை பார்த்து, அந்த கஷ்டத்தை உண்டாக்குற தூதனை பார்த்து இன்னைக்கு போதும்னு சொல்லுங்கப்பா. இன்னைக்கு போதும்னு சொல்லுங்கப்பா. இன்னைக்கு போதும்னு சொல்லுங்க. அன்னைக்கு தூதனை பார்த்து சொன்னீங்களே, அன்னைக்கு மனஸ்தாபப்பட்டு, அந்த தீங்குகளுக்கு மனஸ்தாபப்பட்டு, அந்த ஜனங்கள் வடிச்ச கண்ணீரை பார்த்து, அந்த ஜனங்கள் பட்ட கஷ்டத்தை பார்த்து, அந்த ஜனங்கள் வடிச்ச கண்ணீரை பார்த்து, அவங்க பட்ட உபத்திரவத்தை பார்த்து, அவங்க பட்ட நஷ்டத்தை பார்த்து, 70,000 பேர் மடிஞ்ச அந்த மிகப்பெரிய நஷ்டத்தை பார்த்து அன்னைக்கு போதும்னு சொன்னீங்களே, அன்னைக்கு போதும்னு சொன்னீங்களே. எங்க மிகப்பெரிய இழப்புகளை பார்த்து, எங்க மிகப்பெரிய நஷ்டங்களை பார்த்து, எங்க கண்ணீரை
கண்ணீரை பார்த்து, நாங்கள் படுகிற வேதனையை பார்த்து, ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் அனுபவிக்கிற துன்பத்தை பார்த்து, துயரத்தை பார்த்து, வேதனையை பார்த்து, கலக்கத்தை பார்த்து, இன்னைக்கு அந்த தூதனை பார்த்து சொல்லுங்கப்பா, இந்த காலை வெளியில சொல்லுங்கப்பா, இந்த காலை வெளியில சொல்லுங்கப்பா, அவனை போதோன்னு சொல்லும், அதை போதோன்னு சொல்லும், அவனை நிறுத்த சொல்லும், அவனை நிறுத்த சொல்லும், அந்த பட்டயத்தை உரையில போட சொல்லும், அந்த பட்டயத்தை உரையில போட சொல்லும், அந்த பட்டயத்தை உரையில போட சொல்லும். காமா லாக்கா ஷேமா நாத்தோன் ரீபா காமா நாங்கள் விரும்பல ஆண்டவரே, இனியும் நாங்கள் இந்த பிரச்சனை தொடர விரும்பல, இனியும் இந்த போராட்டம் தொடர விரும்பல, இனியும் இந்த கஷ்டங்களை வாழ்க்கையில் தொடர விரும்பல, இனியும் இந்த நஷ்டங்கள் வாழ்க்கையில் தொடர நாங்கள் அனுமதிக்கல. நாங்கள் விரும்பல ஆண்டவரே, நாங்கள் விரும்பல ஆண்டவரே. நாங்கள் பட்ட கஷ்டம், நாங்கள் செஞ்ச தவறுக்கும், நாங்கள் அனுபவிச்ச வேதனையும் போத ஆண்டவரே, நாங்கள் பண்ண தவறுகளுக்கும், நாங்கள் அனுபவிச்சதுக்கும் போத ஆண்டவரே, நாங்கள் அனுபவிச்சதுக்கும் போத ஆண்டவரே. இனி எங்களால் தாங்க முடியாது, இனி எங்களால் பட முடியாது. இன்னைக்கு எங்களுக்கு இறங்கிதான் ஆகணும், இன்னைக்கு நீர் இறங்கிதான் ஆகணும். உம்முடைய மகா பெரிய இரக்கம், உம்முடைய மகா பெரிய இரக்கம், உம்முடைய இரக்கம் பெரிதல்லவா, உம்முடைய இரக்கம் பெரிதல்லவா. இரக்கமுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, மனதுருக்கமுள்ள தேவனே, இந்த காலை வெளியில எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் இறங்கிதான் ஆகணும், எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் இறங்கிதான் ஆகணும், எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் இறங்கிதான் ஆகணும். எங்களுக்கு இரக்கம் பாராட்டி தான் ஆகணும், எங்களுக்கு கிருபை பாராட்டி தான் ஆகணும். நாங்கள் பட்ட வேதனைகள் போதும், நாங்கள் பட்ட கஷ்டங்கள் போதும். இனி எங்களால் முடியாத ஆண்டவரே, இனி எங்களால் முடியாத ஆண்டவரே, இனி எங்களால் முடியாத ஆண்டவரே, இனி எங்களால் முடியாத ஆண்டவரே. இது தொடரமானால் எங்களால் முடியாதப்பா, இனி எங்களால் முடியாத ஆண்டவரே. இனி நாங்கள் விரும்ப மாட்டோம் ஆண்டவரே, இனி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆண்டவரே. இதை நாங்கள் தள்ளிவிட விரும்புகிறோம், இதை மாற்ற விரும்புகிறோம், இதை மாறணும் நாங்கள் விரும்புகிறோம். அதற்காக உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் செய்த தவறு உண்மைதான் ஆண்டவரே, நாங்கள் செஞ்ச தவறுகள், நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் போதும் ஐயா. இனி எங்களை தாங்க முடியல சாமி. நாங்கள் பண்ண தவறுகளுக்கும், நாங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிற பிரச்சனைகளும் போதும் ஆண்டவரே. நாங்கள் பண்ண தவறுகளும், நாங்கள் பண்ண தப்பிதம், நாங்கள் பண்ண குறை, நாங்கள் பண்ண குற்றம், நாங்கள் பண்ண பாவம், நாங்கள் செய்த காரியங்கள், அது நிமித்தமா ஆண்டவரே எங்களை பாதிக்கிற பாதைகள், எங்கள் சரீரங்கள் பாதிக்கப்படுது, எங்கள் குடும்பங்கள் பாதிக்கப்படுது, எங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். வெள்ளாட்டிகளாய் விற்கப்படுகிறோம் ஆண்டவரே, வெள்ளாட்டிகளால் விற்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே, வெள்ளாட்டிகளால் விற்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இது எங்களுக்கு போதும், இது எங்களுக்கு போதும். இனியும் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே, இனியும் எங்களுக்கு இது வேணாம் ஆண்டவரே, இனியும் எங்களுக்கு வேணாம். அன்றைக்கு தூதனை பார்த்து சொன்னீங்களேப்பா, இந்த காலை வெளியில எங்களை உபத்திரவப்படுத்துகிற அந்த தூதனை பார்த்து இப்ப சொல்லுங்க சாமி, இந்த வேளையில சொல்லுங்க ஆண்டவரே, போதும் நிறுத்துன்னு சொல்லுங்க, போதும் நிறுத்துன்னு சொல்லுங்க, போதும் நிறுத்துன்னு சொல்லுங்க. உம்முடைய கரத்தில் விழுகிறோம், உம்முடைய பாதத்தில் விழுகிறோம், உம்முடைய பாதத்தில் நாங்கள் விழுந்து நிற்கிறோம், உம்முடைய பாதத்தில் நாங்கள் விழுகிறோம். உங்க இரக்கம் பெரியது, உங்க இரக்கம் பெரியது. எங்களை நாங்கள் சார்ந்து கொள்ளல சாமி, எங்க திறமையை சார்ந்து கொள்ளல ஆண்டவரே, நாங்கள் அடுத்தவர்களையும் சார்ந்து கொள்ளவில்லை அப்பா. நாங்கள் ஆண்டவரை மட்டுமே சார்ந்து உம்முடைய பாதத்தில் மட்டுமே விழுகிறோம், உம்முடைய பாதத்தில் மட்டுமே விழுகிறோம், உம்முடைய பாதத்தில் விழுந்து கஞ்சுகிறோம், உம்முடைய பாதத்தில் மட்டுமே விழுந்து கஞ்சுகிறோம், உம்முடைய பாதத்தில் மட்டுமே விழுந்து கஞ்சுகிறோம். எங்களுக்கு இறங்கிதான் ஆகணும், எங்களுக்கு இறங்கிதான் ஆகணும். அன்னைக்கு தாவீதுக்கு இறங்க முடியும்னா இன்னைக்கு எங்களுக்கு இறங்கிதான் ஆகணும், எங்களுக்கு இறங்கிதான் ஆகணும், எங்களுக்கு இறங்கிதான் ஆகணும், எங்களுக்கு இறங்கிதான் ஆகணும், எங்களுக்கு இரக்கம் காட்டிதான் ஆகணும். அந்த தாவீதின் சந்ததியாய் இருக்கிற, அந்த தாவீதின் வேராய் இருக்கிற எங்களுக்கு இறங்கிதான் ஆகணும், எங்களுக்கு இறங்கிதான் ஆகணும். தாவீதின் சந்ததிக்கு இறங்க முடியும்னா நாங்கள் இயேசுவின் சந்ததி அல்லவா, நாங்கள் இயேசுவின் சந்ததி அல்லவா, நாங்கள் இயேசுவின் சந்ததி அல்லவா. இந்த இயேசுவின் சந்ததிகளுக்கு நீர் இறங்கிதான் ஆகணும், நீர் இறங்கிதான் ஆகணும், நீர் இரக்கம் காட்டிதான் ஆகணும், நீ இரக்கம் பாராட்டிதான் ஆகணும், நீங்கள் இரக்கம் பாராட்டிதான் ஆகணும். எங்க கசந்தர முடிவை உண்டாக்கிதான் ஆகணும், எங்க பாடுகளுக்கு முடிவை உண்டாக்கிதான் ஆகணும், எங்க வேதனைக்கு முடிவை உண்டாக்கிதான் ஆகணும், எங்க உபத்திரவத்துக்கு முடிவை உண்டாக்கிதான் ஆகணும், எங்க வலிகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்கிதான் ஆகணும், எங்க குறைவுகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்கிதான் ஆகணும். இன்னைக்கு போதும்னு சொல்லும், இன்னைக்கு போதும்னு சொல்லுங்க சாமி, இன்னைக்கு போதும்னு சொல்லுங்க ஆண்டவரே. அந்த தூதனை நிறுத்த சொல்லிடுங்க சாமி, அந்த தூதனை நிறுத்த சொல்லிடுங்க ஆண்டவரே, அந்த தூதனை நிறுத்த சொல்லிடுங்க ஆண்டவரே, அந்த தூதனை நிறுத்த சொல்லிடுங்க சாமி, அந்த தூதனை நிறுத்த சொல்லிடுங்க ஆண்டவரே, அந்த தூதனை நிறுத்த சொல்லிடுங்க அப்பா. இன்னைக்கு ஒரு விடுதலை வரட்டையா, இன்னைக்கு ஒரு விடுதலை வரட்டப்பா, இன்னைக்கு ஒரு ஆண்டவர் சுகம் வரட்டையா, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டப்பா, இந்த காலையில் ஒரு அற்புதம் நடக்கட்டப்பா, இந்த காலையில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். இந்த வருடத்தின் கடைசியில், இந்த வருடத்தினுடைய கடைசியில் இந்த காலை வழியில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும், ஒரு ஆண்டவரே அதிசயம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். இத்தனை மாதமா, இத்தனை வருஷமா, இத்தனை நாட்களா, இத்தனை மணி நேரங்களா
நாங்கள் பட்ட வேதனைகள், நாங்கள் பட்ட கண்ணீர்கள், நாங்கள் வடித்த கண்ணீர்கள், நாங்கள் பட்ட துன்பங்கள் இன்னைக்கு ஒரு முடிவு வரட்டப்பா. இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரட்டப்பா. இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரட்டப்பா. இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரட்டப்பா. இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரட்ட ஆண்டவரே. அத்தனை பிரச்சனைகளுக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு வரட்டும். அத்தனை போராட்டத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு வரட்டும். அத்தனை கஷ்டத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு வரட்டும். அத்தனை உபத்திரவத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு வரட்டும். அத்தனை காரியங்களுக்கும் இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும். அன்னைக்கு சொன்னீங்களேப்பா சாமி, அன்னைக்கு அந்த தூதனை பார்த்து சொன்னீங்க. இன்னைக்கு அந்த தூதனை பார்த்து சொல்லி ஆண்டவர் நிறுத்த சொல்றது மாத்திரம் இல்லாம அந்த பட்டயத்தை உரையில போட சொல்லிடுங்கப்பா. அந்த பட்டயத்தை உரையில போட சொல்லிடுங்கப்பா. இதுக்கு மேல பிரச்சனை வரவே கூடாது ஆண்டவர். இதுக்கு மேல போராட்டம் வரவே கூடாது ஆண்டவர். இதுக்கு மேல கஷ்டம் வரவே கூடாது ஆண்டவர். இதுக்கு மேல ஆண்டவர் நிந்தனை வரவே கூடாது. இதுக்கு மேல அவமானம் வரவே கூடாது. இதுக்கு மேல அந்த பிரச்சனை பார்க்கவே கூடாது. இன்று பார்க்கிற எகிப்தியனை இனி நாங்கள் ஒரு நாள் பார்க்கவே கூடாது. இன்று காண்கிற அந்த எகிப்தியனை இனி ஒரு நாள் நாங்கள் காணவே கூடாது. நாங்கள் காணவே கூடாது. இன்று காண்கிற எகிப்தியனை இனி நாங்கள் காணவே கூடாது. இனி நாங்கள் காணவே கூடாது. அந்த கடலின் ஆழத்திலே, அந்த கடலின் ஆழத்திலே, அந்த செங்கடலின் ஆழத்திலே கர்த்தர் அமிழ்த்து போடுவீராக. கர்த்தர் அமிழ்த்து போடுவீராக. கர்த்தர் அமிழ்த்து போடுவீராக. அந்த பிரச்சனைகளை அமிழ்த்து போடுவீராக. அந்த வியாதி அமிழ்த்து போடுவீராக. அந்த போராட்டத்தை அமிழ்த்து போடுவீராக. அந்த நஷ்டத்தை அமிழ்த்து போடுவீராக. அந்த கஷ்டத்தை அமிழ்த்து போடுவீராக. இன்று காண்கிற எகிப்தியனை இனி நாங்கள் காணாதபடிக்கு அத்தனை செங்கடலின் ஆழத்திலே நீர் அமிழ்த்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அத்தனைக்கு ஆண்டவரே இன்னைக்கு செங்கடலின் ஆழத்தில் அதை அமிழ்த்தி போட்டுருங்கப்பா. அதை அழிச்சு போட்டுருங்கப்பா. அதை அழிச்சு போட்டுருங்க ஆண்டவரே. அதை அழிச்சு போட்டுருங்க ஆண்டவரே. அதை அமிழ்த்தி போட்டுருங்க ஆண்டவரே. அதை அழிச்சு போட்டுருங்க ஆண்டவரே. அதை அமிழ்த்தி போட்டுருங்க ஆண்டவரே. இதுக்கு மேல பிரச்சனை தலை எடுக்காதபடி அதை உரையில போட சொல்லிடுங்க. அதை உரையில போட சொல்லிடுங்க. அதை உரையில போட சொல்லிடுங்க. இனி அந்த பட்டயம் வெளியே எடுக்கப்படவே கூடாது. இனி அந்த பட்டயம் வெளியே எடுக்கப்படவே கூடாது. இல்ல பிரச்சனை வெளியே வரவே கூடாது. அது தலை எடுக்கவே கூடாது. அது துளிர் விடவே கூடாது. அது வளரவே கூடாது. அது பெருகவே கூடாது. அந்த பிரச்சனை இன்னையோட முடிங்க. இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பா. இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பா. இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பா. இந்த நெருக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. என் கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. என் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. என் வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. என் நஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. என் துயரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. என் துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. என் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையோ. அந்த உரையில போட சொல்லுங்க சாமி. அந்த உரையில போட சொல்லிடுங்கப்பா. இனி அது எடுக்கப்படவே கூடாது. இனி அது எடுக்கப்படவே கூடாது. இனி அது நினைக்கப்படவே கூடாது. இனி அது நினைக்கப்படவே கூடாது. அது எடுக்கப்படவே கூடாது. அது நினைக்கப்படவே கூடாது. அந்த எல்லாவற்றையும் இன்னைக்கு கடலில் அமிழ்த்து போட்டு அந்த உரையிலே போட சொல்லி அது இன்னையோட தூக்கி எரிஞ்சிருங்க சாமி. இன்னையோட பிடிங்கி எரிஞ்சிருங்க சாமி. இன்னையோட அதை பிடிங்கி எரிஞ்சிருங்க சாமி. அந்த பட்டயத்தை தூதன் கையில பிடிங்கி நீங்க எரிஞ்சிருங்க சாமி. பிடிங்க எரிஞ்சிருங்கப்பா. அந்த பிரச்சனை பிடிங்க எரிஞ்சிருங்கப்பா. அந்த போராட்டத்தை பிடிங்க எரிங்கப்பா. அந்த கஷ்டத்தை பிடிங்க எரிஞ்சிருங்கப்பா. அந்த கண்ணீரை பிடிங்க எரிஞ்சிருங்கப்பா. அந்த வியாதியை பிடிங்க எரிஞ்சிருங்கப்பா. அந்த நஷ்டத்தை பிடிங்க எரிஞ்சிருங்கப்பா. அந்த கடனை பிடிங்க எரிஞ்சிருங்க சுவாமி. பிடிங்க எரிஞ்சிருங்கப்பா. இனி ஒரு நாள் அதை தலையெடுக்காதபடி, மீன் துளிர் விடாதபடி, மீன் அதை வளராதபடி எல்லாவற்றையும் அதை அடக்கி போட்டு உரையிலே போட வச்சு அதை பிடிங்கி எரிஞ்சு கர்த்தர் காத்து கொள்ளும்படிக்கு இப்படி சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். இப்படி இரக்கம் பெரிதல்லவா, இப்படி இரக்கம் பெரிதல்லவா சாமி. அந்த பெரிய இரக்கத்தை இந்த காலை வழியில் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அந்த மகா பெரிய இரக்கத்தை காண்பீங்கப்பா. அந்த மகா பெரிய இரக்கத்தை காண்பீங்கப்பா. தாவீது சொன்ன அந்த பெரிய இரக்கத்தை இன்னைக்கு எங்களுக்கு காண்பீங்கப்பா. தாவீது சொன்ன அந்த இரக்கத்தை எங்களுக்கு காண்பீங்கப்பா. அவர் இரக்கம் பெரிதுன்னு சொன்னாரே ஆண்டவரே, அந்த பெரிய இரக்கத்தை இன்னைக்கு எங்களுக்கு காண்பீங்கப்பா. எங்க சபைக்கு நீங்க காண்பீங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு நீங்க காண்பீங்க ஆண்டவரே. இந்த காலை வேளை கர்த்தருடைய சமூகத்தை நிற்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அந்த இரக்கத்தை அவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. அந்த இரக்கத்தை அவங்க அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. அந்த இரக்கம் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் எல்லா ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் என்று வாயில சொல்லுவதை காட்டிலும் எங்க வாழ்க்கையில அதை அனுபவிக்கணும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில அனுபவிக்கணும் ஆண்டவரே. அந்த இரக்கத்தை அந்த வருடத்தின் கடைசியில பார்க்க விரும்புகிறோம். அந்த இரக்கத்தை நாங்க பார்க்க விரும்புகிறோம். அந்த இரக்கத்தை எங்க வாழ்க்கையில அனுபவிக்க விரும்புகிறோம். அந்த இரக்கத்தை எங்க வாழ்க்கையில அனுபவிக்க விரும்புகிறோம்.
அந்த இரக்கத்தை அந்த காலை வழியில் எங்களுக்கு காண்பித்து கர்த்தாவே நீர் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் ஐயா. அன்னைக்கு தூதனை பார்த்து போதும்னு சொன்ன ஆண்டவர் நிறுத்துன்னு சொன்ன ஆண்டவர், உரையில போடுன்னு சொன்ன ஆண்டவர், இந்த 3 வார்த்தைகளும் இந்த காலை வேளை எங்களை பார்த்து எங்களுக்கு விரோதமாக எழுப்பி போராடி கொண்டிருக்கிற அத்தனை காரியத்தை பார்த்து சொல்லுங்க. போதும்னு சொல்லிடுங்க, நிறுத்துன்னு சொல்லிடுங்க, உரையில போடுன்னு சொல்லிடுங்கப்பா. இந்த 3 வார்த்தையும் சொல்லி அன்றைக்கு தாவீதை ஒரு பெரிய இக்கட்டிலிருந்து விடுவித்த தேவன் இன்னைக்கு ஒரு பெரிய இக்கட்டிலிருந்து நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த கொடிய இடுக்கணியில் இருந்து, அந்த விடுவிக்கப்பட முடியாத நிலையிலிருந்து, அந்த கொடிய பாதிப்பிலிருந்து, அந்த கொடிய வேதனையிலிருந்து, அந்த கொடிய கஷ்டத்திலிருந்து, அந்த கொடிய துன்பத்திலிருந்து, அந்த மகா பெரிய காரியத்திலிருந்து இந்த காலை வேளையில நீர் எங்களை விடுதலை ஆக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீது கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கும் போது அவரை விடுவிச்சீங்களே அப்பா, அதே விடுதலை இந்த காலை வழியில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இனி உம்மை மட்டுமே நாங்கள் நம்பி இருப்போம். வேற எதையும் நம்ப மாட்டோம் ஆண்டவரே, வேற யாரையும் நம்ப மாட்டோம் ஆண்டவரே, எதையும் நம்ப மாட்டோம் ஆண்டவரே, யாரையும் நம்ப மாட்டோம் ஆண்டவரே, உம்மை மட்டுமே நம்பி நிற்போம் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த 3 வார்த்தையை சொல்லி போதும் என்று சொல்லி நிறுத்த சொல்லி உரையிலே போட சொல்லி அப்படிப்பட்ட அந்த கொடிய இடுக்கணிலிருந்து எங்களை ஒவ்வொருவரையும் இந்த காலை வெளியில கர்த்தரை விடுவிக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் ஐயா. கொடிய இடுக்கணில் இருந்து எங்களை விடுவிக்கும்படி நான் ஜெபிக்கிறோம் ஐயா. கொடிய இடுக்கணிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். கொடிய பாதிப்புகளை நாங்கள் விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம். கொடிய பிரச்சனைகளை நாங்கள் விடுவிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கொடிய போராட்டங்களை விடுவிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். விடுவிக்கப்பட முடியாத நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை வெளியில கர்த்தர் விடுவிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். விடுவிக்கவே முடியாத நிலையில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வெளியில கர்த்தர் நீர் இறங்கி ஆண்டவரே போதும்னு சொல்லி நிறுத்த சொல்லி உரையிலே போட சொல்லி அந்த கொடிய இடுக்கணிலிருந்து விடுவிக்கவே முடியாத நிலையிலிருந்து எங்களை இந்த காலையில கர்த்தர் விடுதலையாக்கி எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். உங்க மகிமையுள்ள கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்தி பாதுகாத்து ஆளுகை செய்து தேவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தை வைக்க போகிற அத்தனை பிள்ளைகளையும் விடுவிக்கவே முடியாத நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலையில கர்த்தர் விடுதலையாக்கி அத்தனை விதமான காரியங்களை வந்து விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆளுகை செய்யும். தேவ பிரசனம் கூட இருக்கட்டும். இயேசுவே நாமத்தை விட தாழ்த்து திருக்கத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தகப்பனே கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். சகல துதிகன மகிமையால் ஒருவரைக்கு செலுத்தி உயர்த்திகளை தாழ்த்து வலிமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.